ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்பார் பொடியை கடையில் வாங்குவீங்களா? அப்போ நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி எப்படி வீட்டிலே அரைக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆரோக்கியமாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். காய்ந்த மிளகாய் 1 கிலோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ தனியா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய தாம்பாளமோ தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே கப்பால் 1 கப்பு துவரம் பருப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதிலே கொட்டிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வந்தால் போதுங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 கப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டருங்க. என்கிட்ட இதுதான் இருந்தது, நான் அதனால் இன்றைக்கி இதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா படப்படன்னு வெடிக்குங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதுவும் நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஜீரகம் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு விரலி மஞ்சள் இருக்குல்ல, நீங்கள் குழம்பு மஞ்சள்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 12 to 15 இருந்தால் போதுங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இதுவும் அவ்வளோதாங்க, சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அதில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு தனியா இருக்குல்ல, அது நம்ம 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ தனியா நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க ரேஷியோ. இதுவும் நல்லா வறுத்துருங்க. நீங்கள் இந்த எல்லா சாமானும் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் அந்த மாதிரி தான் வெயிலில் நல்லா காய வச்சு வறுத்துன்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அது 1 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மூக்கு எரியுங்க, கண் மூக்கில். அதனால் நீங்கள் மாஸ்க் கூட போட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா மாஸ்க் போடலாம் உங்களுக்கு இருமல் வந்துடும். இல்லைனா உங்கள்கிட்ட காட்டன் டவல் இருந்தால் அதை மூக்கில் கட்டின்றுங்க. மிளகாய் நல்லா வறுத்துட்டு அதில் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்மளோட சாமான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதை நம்ம ஒரு வாளிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினில் கொண்டு கொடுத்தீங்கன்னா சாம்பார் பொடி அரைக்கணும்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தயவு செஞ்சு கடையிலலாம் வாங்காதீங்க. இந்த சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் ரசம் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், வெத்தல் குழம்பு பண்ணலாம், புளிக்குழம்பு பண்ணலாம். இதில் பல டிஷ் பண்ணலாங்க. என்னோடய சேனல்லே சாம்பார் பொடி வச்சு நான் நிறைய பொரியல் வகைகள் போட்டிருக்கேன். சாம்பார், ரசம் நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம அப்படியே வைக்காமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த சாம்பார் பொடி வச்சு ஃபஸ்ட்டு இட்லி சாம்பார் தாங்க வச்சு பார்த்தேன். வேறு லெவலில் இருந்தது. நம்மளோட சேனலில் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பயனுள்ள தகவலோடு வரேன். டாடா பை பை, see you. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.